சோ இன்னைக்கு நம்ம எந்த சூழல்ல வேத வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னு சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரோமர் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து நான் வாசித்து விளக்கி சொல்லி பின்பு ஒரு 5 முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் காலையில பகிர்ந்து கொள்ள போறேன். நம்ம 1வது வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயங்கள் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எல்லாத்துக்கும் கிரேக்க பதங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, டிஸ்பியூட்டபிள் மேட்டர்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் நம்ம கேட்கிறோம்ல, இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஒரு சில காரியங்கள் குறித்து நமக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும், ஆனா ஒரு சில காரியங்கள் இதுதான் பைபிள் சொல்லுது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். பட் இந்த ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, அந்த விஷயம் இப்போ ஒருத்தட்ட கேட்கிறோம், நம்ம இங்க வெள்ளை துணி போடலாமா இல்ல எனக்கு துணியை போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் துணியை போடுறாங்க, சிலர்லாம் துணி போட்டு அது கொஞ்சம் பவியமா இருக்கணும் அப்படின்ட்டு என்னது போட்டிருக்கேன். எனக்கு துணியை போடுறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதாவது வெள்ளை துணி போடணுமா இல்லது ரெட் துணி போடணுமா அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் ரெட்டு தான் பாஸ்டர், ஏன்னா இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்ல இது வெள்ளை தான், ஏன்னா பரிசுத்தம். இல்ல கருப்பு தான் போடணும், ஏன்னா துக்கம் இல்லைங்க, இயேசு நமக்காக மரித்தார். இப்படி நம்ம பேசலாம். இதெல்லாம் நம்முடைய ஒப்பீனியன்ஸ். இந்த ஒப்பீனியன்ஸ் என்னவா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இல்ல பாஸ்டர் நீங்க ரெட்டு போட்டு நல்லா இருக்கும்னாலும் அதை நான் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேன், அதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன், அவர் சொன்னதையும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒப்பீனியன் தான், அது அவருடைய கருத்து. சோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய கருத்துக்களை வச்சிருப்போம், ரீசனிங்ஸ் வச்சிருப்போம், ஆர்குமெண்ட் வச்சிருப்போம். இது 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 அதனால இதுதான் கன்க்ளூஷன் அப்படின்னு வச்சிருப்போம். பட் நம்ம இந்த இதுன்னு சொல்லி வரோம் இல்லைங்களா, அந்த ரீசனிங் இருக்குல்ல, நம்முடைய வாதத்தை அல்லது தர்க்கத்தை நம்ம கட்டுறோம்ல, அந்த விதம் எல்லா நேரத்திலுமே சரியாதான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சோ நம்ம ஒருத்தவங்கிட்ட உட்காந்து உங்க வாதம் சரியில்லை, இந்த தர்க்கம் அப்படிலாம் பேச தேவையில்லை. தெரியும்பா, எடுத்தோன்னே அடுத்த ஒரு 2 ஸ்டெப்லயே நம்ம அந்த வாதம் உண்மை இல்லை நம்ம நிரூபிச்சிடலாம். பட் அவருக்கு அதுதான் நீங்க இல்லைங்க முயலுக்கு 4 காலுன்னு சொன்னாலும் அவர் நம்ப போறது இல்லை, 3 தான் சொல்லுவாரு. சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, 3 இருக்கட்டும், எப்படியோ ஒரு முயல் ஒண்ணு இருக்கு, வாழுது, இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டு அதுல நம்ம சண்டை போட்டுலாம் இருக்க தேவையில்லை. செயின்ட் ஆகஸ்டின் அப்படின்றவர் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்னா, எசென்சியல்ஸ்ல நம்ம என்ன சொல்றோம், எசென்சியல்ஸ் இருக்குல்ல அதுல இதுதான் அப்படின்னு இருக்கணும். ஆனா எசென்சியல்ஸ் இல்லல்ல, நான் எசென்சியல்ஸ் இல்லல்ல, நான் எசென்சியல்ஸ் இருக்குல்ல, அதுல நம்ம சேரிட்டி என்ன அப்படின்னா, எசென்சியல்ஸ்ல கிளாரிட்டி, நான் எசென்சியல்ஸ்ல சேரிட்டி. நோ ப்ராப்ளம், இதுதான் நான் நம்புறேன், ஓகே நோ ப்ராப்ளம், நம்புங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல அதை நான் நம்பல, இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். இதனால ஒன்னும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாமலாம் போறது கிடையாது. சோ அந்த மாதிரி சில கருகலான விஷயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, நீங்க அவர்கள் வர மாதிரியே அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இந்த இடத்துல சொல்வதை நம்ம பாக்குறோம். இதுதான் டவுட்ஃபுல் திங்ஸ், டிஸ்பியூட்டேஷன்ஸ், அப்புறம் சம் இஷ்யூஸ் அண்ட் தாட்ஸ். நம்ம சொல்றோம்ல, நான் சிந்திக்கிறேன், இப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். ஒருத்தர் சொன்னாரு, நான் பிசாசே இல்லைன்னு நினைக்கிறேன், ஓகே சந்தோஷம் தான், பிசாசே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சா ஓகே சந்தோஷம் தான். கடவுளே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. கடவுள் இருக்கிறாருன்னு பைபிள்ல இருக்கு, பட் அவங்க அப்படிதான் நினைச்சாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்களுடைய ரீசன்ஸ் அவங்க ஓப்பனா இருந்தாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட் இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில் வந்த அந்த மக்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஐயங்களை தான் நம்ம பேசுறோம், வெளியில உள்ளவங்களை பத்தி நாம பேசல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையில வந்தவங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த ஐயங்களை பற்றி நாம இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான், பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, புசியாது இருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக, தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க விசுவாசிக்கிறான் அப்படின்னு நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை பார்க்கிறோம். ஒருவன் எந்த பதார்த்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். நான் எதையும் நான் சாப்பிட முடியும்,
இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒருத்தர், கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒருத்தர் நம்புவாரு. இன்னொருத்தர் சனிக்கிழமையில நீங்க மாம்சம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்றவங்க இருக்காங்க. நான் எதுவுமே நான் கற்பனையில சொல்ல, டிராக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சனிக்கிழமை நீங்க சாப்பிடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாது, இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து நம்புறதுதான், இது வந்து டாக்டர் கிடையாது, இது வந்து போதனை, வேத போதனை கிடையாது. இது வந்து ஒருத்தவங்க நம்புற ஒரு காரியம், ஒரு 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 கான்பிடென்ட். அப்பதான் நான் நினைக்கிறேன், நான் உறுதியா நான் நம்புறேன், எனக்குள்ள நான் நம்புறேன் அப்படிங்கிற ஒரு 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 காரியம். பைபிள் வந்து ஒரு நாளும் குருட்டுத்தனமான விசுவாசத்தை ப்ரொமோட் பண்ணவே இல்லை. சில பேர் சொல்லுவோம் இல்லைங்களா, குருட்டுத்தனமா அப்படியே ஆண்டவர் நம்புங்க, இல்ல. பைபிள் நான் நினைக்கிறேன், நான் நிச்சயமா நான் நம்புறேன், அப்படிதான் நான் பாக்குறேன். பைபிள் இஸ் நாட் சிம்பிளி a spiritual book, it's an intellectual book. வேத புஸ்தகம் வந்து ஆவிக்குரிய புஸ்தகம் மட்டுமல்ல, அறிவு சார்ந்த புஸ்தகம். சில விஷயங்கள்லாம் சொல்லலாம், இதெல்லாம் வந்து மித்தாலஜி, புராணம் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க பேசலாம். பட் ஐ கேன் எக்ஸ்பிளைன். பட் அதுக்குள்ள நான் போகல. பட் நீங்க அப்படியே நீங்க புராணம் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. புராணம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா அது எல்லாவற்றையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆண்டவர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியும். ஆண்டவர் வந்து நாம புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு காரியங்களை பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். பட் அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வேத புஸ்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு நாளும் இயேசு வந்து மரித்ததுக்கு அப்புறம் தோமா, நான் தொட்டு பார்த்தாதான் விசுவாசிப்பேன்னு சொல்லும்போது, என்னப்பா நீ தொட்டு பாக்குறேன்னு சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சொன்னா நீ நம்பிடணும் அப்படிலாம் சொல்ல, இந்த தொட்டு பாரு அப்படிலாம் சொல்ற. இயேசு கிறிஸ்து 40 நாள் சீடர்களோட இருந்து, நான் வந்து உயிரோட தான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு ஆவிலாம் கிடையாது அப்படிங்கிறத திருஷ்டாந்தங்களாக அப்போஸ்தலர் 1 இருக்கு. திருஷ்டாந்தங்கள் அப்படின்னா என்ன? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எவிடன்ஸோட, எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல திருஷ்டாந்தம்னா என்ன, திருஷ்டாந்தம் என்ன. ஓகே, சோ ஏன்னா நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் நம்முடைய வேதத்துல இருக்கனால நமக்கு அது புரியறது இல்லை. சோ திருஷ்டாந்தம் அப்படின்னா எவிடன்ஸோட, ஆதாரங்களோட ஆண்டவர் காண்பித்தார் 40 நாட்கள். அதனாலதான் உலகத்தையே கலக்கிறவங்களா மாட்டாங்க. அவங்க யாரையுமே நம்ம வந்து மாற்ற முடியலன்னு சொல்லி பாக்குறோம். சோ இங்க சொல்றது வந்து ஒரு போதனை அப்படிங்கிற அந்த விசுவாசம் இல்ல, அதை நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்கன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னவங்களை நீங்க என்ன செய்யுங்க, அற்பமா எண்ணாதீங்க. நான் புசியாது இருக்கிறவன், இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்ற ஆள அற்பமா நினைக்காதீங்க. புசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள நீங்க குற்றவாளியா நினைக்காதீங்க. ஒரு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தர் மத்திய பிரதேசத்துல ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில இருந்து டெல்லியில பாஸ்டரா இருக்காரு. அவருடைய பெரிய பாஸ்டர் என்ன செஞ்சாரு, டெல்லிக்கு வந்தார். நாங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அப்ப வந்து ஒரு கறி என்ன சொன்னாங்க, சர்வ் பண்ணாங்க. அவர் சாப்பிட்டாரு. அவர் பார்த்துட்டு, என்ன மாறிட்டியா அப்படின்னு கேட்டாரு. இல்ல, எல்லாரும் நீ பரலோகத்துக்கு போகணும்ல அது நினைச்சுக்க அப்படின்னாரு. எனக்கு திக்குறாச்சு, அப்ப என்னையும் பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றாரா அப்படின்னு நான் யோசிக்கிட்டேன். இன்னும் அப்படித்தான் இருக்காங்க. சோ இது வந்து தேவனுடைய ராஜ்யம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ சாப்பிடாதவங்களை பார்த்து நம்ம அற்பமா நினைக்க கூடாது, சாப்பிடுறவங்களை பார்த்து நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வேத வசனத்துல பவுல் சொல்றதை நம்ம பாக்குறோம். அடுத்து குயிக்கா நான் சொல்லிட்டு நான் போறேன். 4வது வசனத்தை வாசிங்கன்னா, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறது நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. நம்ம எல்லோரும் யாருக்கு தெரியுமா வேலைக்காரவங்க? தேவனுக்கு. சோ இன்னொருத்தவங்களுக்கு வேலை செய்யற ஒருத்தரை போயிட்டு நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க என்ன வெளில நின்று டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு பாஸ் தான் அவருக்கு கேட்பாரு. சோ நம்முடைய பாஸ், நம்ம எல்லோருக்கும் மாஸ்டர், எஜமான் யார் அப்படின்னா தேவன். நம்ம எல்லோருக்கும் மாஸ்டர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் நம்ம கனவு கொடுக்கணும். அவர் வந்து என்ன செய்வார்னா நம்மை நிலைப்படுத்துவார் அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். இது எதை குறித்து அப்படின்னா டவுட்ஃபுல் மேட்டர்ஸ், கருகலான பகுதிகள், நமக்குள்ள இருக்க ஐயங்கள் இருக்குல்ல, அதை பத்தி. ஆனா வேத உபதேசம் சொல்லும் போது நாம கிளியராக அதை சொல்ல வேண்டும். கிளியராக, தெளிவாக அதை நம்ம பின்பற்றுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது, ஆண்டவர் வந்து அவரை நிலைப்படுத்துவார். இப்ப யாருக்காவது ஐயங்கள் இருந்துச்சு, சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா, நான் இப்படி நான் பார்த்திருக்கிறேன். நான் வந்து சாப்பிடாம இருந்தேன், அப்புறம் எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அதனால சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சிலர்லாம் பாத்தீங்கன்னா, நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, சாப்பிடுறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது ஆண்டவர் பேசினாரா பேசலையா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா, அது உங்க இஷ்டம், நீங்க சாப்பிடாதீங்க. ஒருத்தர் வந்து சாப்பிடுறேன்னு சொல்றாரா, அது அவருடைய இஷ்டம், அவர் சாப்பிடுறாரு. நம்ம யாரையும் பார்த்து குற்றம் சொல்லவே கூடாது. இதை பத்தி ஆண்டவர் பேசுவாரா பேசுவாரா பேச மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு எனக்கு டவுட்ஸ் இருக்கு. அது அவங்க ஆண்டவர் தான் பேசினாரா அல்லது இவங்களே வந்து ஒரு டெடிகேஷன் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது அது அப் டு தெம். பட் இது தான் அப்படின்னு யாரும் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம யாரையும் குற்றப்படுத்த கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் மற்றும் புறஜாதி புறஜாதி அப்படின்னா மற்ற சமூகத்தை கிரேக்க சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒரே சபையில் இருந்தாங்க. யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க இது சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம், இது சாப்பிட மாட்டோம், அது சாப்பிட மாட்டோம். அது மட்டுமல்ல, இதெல்லாம் எங்களுக்கு வந்து பரிசுத்தமான நாட்கள், ஓய்வு நாட்கள், இதெல்லாம் நாங்க வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, புறஜாதி மதத்துல இருந்து வந்த அந்த கிரேக்கர்களையும் அவங்ககிட்ட சொல்றாங்க, பிரதர் நீங்க இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகும். என்ன செய்யட்டும், என்ன செய்யணும்னா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஓ அப்படியா? அது மட்டுமல்ல, ஓய்வு நாள்ல என்ன செய்யுங்க, நீங்க வந்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜூஸ் வந்து ஓய்வு எடுக்கிறத, யூதர்கள் ஓய்வு எடுக்கிறத பார்த்த கிரேக்கர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க எல்லாம் லேசி ஆட்கள் நினைச்சாங்க. ஓய்வு எடுக்க வேணாம்னு கிடையாது, ஓய்வு நாள் வந்து அனுசரிக்க கூடாதுன்னு பைபிள்ல இல்ல. ஆனா அத வந்து இப்பதான் வெளியில இருந்து வராங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது அவங்ககிட்ட திணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம முன்னாடியே நல்லாதான் இருந்தோம் போல தெரியுது, பேசாம என்ன செய்வோம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதனாலதான் யாருக்கும் இடரல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் சொல்றதை நம்ம பாக்குறோம். சோ இந்த பிரச்சனை ஜூவிஷ் கேலண்டர் இன்னைக்கும் ஆட்கள் இருக்காங்க, நாங்க ஜூவிஷ் கேலண்டர் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். யோம் கீப்பர் காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்டிங் போடுவாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க, யூதர்கள் போலவே இருப்பாங்க. அதே போல சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உடன்படிக்கையின் பெட்டியை வச்சிருப்பாங்க, மெனோரா வச்சிருப்பாங்க, அப்புறம் சோஃபார் வந்து எக்காலத்தை ஊதுவாங்க. இது எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க என்ன வேணாலும் ஊதிக்க, நீ என்ன வேணாலும் வச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒவ்வொன்றும் இப்படிதான் இருக்கணும், இதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, இப்ப இப்படி செஞ்சாதான் தேவனுடைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னாதான் எனக்கு பிரச்சனை. இது நல்லா இருக்கு, எனக்கு அழகா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கோங்க. அருமையானவர்களே, மற்றவர்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த யூதர்கள். நினைச்சாங்கன்னா மற்றவர்கள் குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த கிரேக்கர்கள் வந்து யூதர்களை பார்த்து என்ன நினைச்சாங்கன்னா, ஓ இவங்க ரொம்ப பலவீனமான ஆட்கள், இதை சாப்பிட மாட்டேன்றா, அதை சாப்பிட மாட்டேன்றா, இது பலவீனமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சாங்க. இந்த பிரச்சனை இருந்ததுனாலதான் பவுல் வந்து இந்த காரியத்தை எழுதுகிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தது 5வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாக்குறோம், நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் அதற்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். மொத்தம் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு, அவரும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறாரு. ஒருத்தர் வந்து நான் வெஜிடேரியனே தொடரதே இல்லைங்க, நான்வெஜ் தான் அப்படிலாம் சில ஆட்கள் இருக்கு, நான்வெஜ் இல்லாம சாப்பிடறதே கிடையாது, அவங்களும் ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுறாங்க. சோ 2 பேருமே ஜெபம் பண்ணி தான் சாப்பிடுறாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். குற்றம் சொல்லாதீங்க, சாப்பிடட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல நாட்களை விசேஷம், இது வந்து நான் ஓய்வு நாள் ஸ்பெஷல் டே எங்கேயும் அப்படின்னு வராத ஆட்கள் இருக்கா. சிலர் நான் பார்த்திருக்கேன், சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஜெப நேரம், யாரு வந்தாலும் சரி, திடீர்னு ஒருத்தர் வயிற்று வலின்னு வந்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஜெப நேரம். ஆனா இயேசுக்கு அப்படி இருந்தார் விஷயம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. சோ வயிற்று வலி வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்றதா என்னது, அதுவே ஜெபந்தான். இப்படி சில நினைச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப நான் பேசும்போதே என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் வந்து வேத வசனத்தை நான் ஒரு விதத்தில் தியானித்து கொண்டுதான் இருக்கிறேன். அதே போல தியானம் பண்றதுக்கும் நேரம் எடுக்க வேணாம்னு சொல்ல, அதுவும் தியான நேரம் தான். நம்ம பேசுற வேத வசனத்தை பேசும்போதும் நம்ம தியானிக்கிறோம். இத அநேகர் புரிந்து கொள்வதில்ல, புரிந்து கொள்ளாம பேசினாலும் அவங்ககிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணலாம் தேவையே கிடையாது, ஒற்ற வேண்டிதான். ஓகே நோ ப்ராப்ளம். பட் என்கிட்ட வந்து நீங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெப நேரத்துல எந்திரிச்சு போயிட்டு நீங்க ஒருத்தர் வயிற்று வலியா வந்தாருன்னு அவருக்கு பிரேயர் பண்ணீங்க, அது தப்பு, உங்க ஜெப நேரத்தை விட்டு போகணும் அப்படின்னா இல்ல. நான் சொல்லுவேன், நான் அவர்கிட்ட பேசுவேன், நான் ஜெப நேரத்துல போயிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்கிட்ட தானே இருந்தாரு, அவர் என்னை விட்டெல்லாம் போகல. காட் இஸ் நாட் லீகலிஸ்டிக். ஆண்டவர் வந்து ஒரு சட்டம் போட்டு அப்படியே நம்மளை ஒடுக்கிற தேவன்லாம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா 6வது வசனத்துல
ரெண்டு பேருமே ஸ்தோத்திரம் சேர்த்து தான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏழாவது வசனத்துல நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைத்திருக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. 9வது வசனம் வரை, நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அதாவது we belong to the Lord. நம்ம மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவன் உள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்றோமா அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவருக்கு சொந்தமா இருந்து நம்ம வாழ்றோமா அப்படிங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நம்ம மரித்தாலும் சரி, பிழைத்திருந்தாலும் சரி, எல்லாமே கர்த்தருக்காக தான். ஏன்னா அவர் தான் நம்முடைய எஜமான், அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்காரு. அவர் மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவங்களையும் ஆளுகிறவராக இருக்கிறார். நம்ம மரித்ததுக்கு அப்புறம் நம்மள ஆண்டவர் ஆள மாட்டாரெல்லாம் கிடையாது. மரித்ததுக்கு அப்புறமா அவர் தான் ஆள போறார். உயிரோடு இருக்கும் போதும் அவர் தான் ஆள போறார். எனவே இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றதை பாக்குறோம். அதாவது இந்த வாழ்க்கையை தாண்டி யோசிங்கன்னு சொல்றாரு. இந்த வாழ்க்கையில என்னது? இது சாப்பிடாதீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க, அப்படி இருக்காதீங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் இந்த நாள்ல நீங்க எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சண்டேனாவே ஹோல் டே என்ன செய்யணும்? சர்ச்ல தான் இருக்கணும். சர்ச் சர்வீஸே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் தம்பிகளா எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஊழியத்துக்கு போறோம். அப்புறம் அண்ணாச்சி பாருங்கெல்லாம் வந்துருவாங்க, எல்லாம் ஊழியத்துக்கு போறோம். அந்த ஹோல் டே. அதுக்கு என்ன ரீசன்? நமக்கு வேற நாள் எதுவுமே இல்லை, இன்னைக்குதான் இருக்கு, அதனால நம்ம செய்யணும் அப்படிங்கிற ரீசன் நல்ல ரீசன். ஆனா அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்பாங்க பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாள், இந்த நாள்ல ஒரு சொட்டு மணி நேரம் கூட வேற எதுக்காக செலவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா அப்படின்வாங்க. ஓ ஆமா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு சொட்டு மணி நேரம் பரபரப்பா இருந்து அப்படிதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓய்வு நாள் அப்படிங்கிறது நம்ம ரிலாக்ஸ் பண்றதுக்காக, நம்ம தூங்குறதுக்காக, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஆனா சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்க கூட நான் சொல்றது இல்லை. யாராவது ஈவினிங் சர்வீஸ்க்கு நான் வரேன்னா யாராவது இந்த உதவி செய்யறவங்க தான் வருவாங்க. மற்றபடி வந்தாங்கன்னா உங்களுக்கு எதுவும் வேற வேலை இல்லையா அப்படிலாம் கேட்கறது இல்ல. ஓகே, நீங்க என்ன சொல்லலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 3 சர்வீஸ்க்கு வர்றதுனால ஒரு ஆள் பரிசுத்த ஆக போறதெல்லாம் கிடையாது. 3 சர்வீஸ்க்கு வர்றதுனால ஒருத்தவங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல ஒருத்தர் ஒரு சர்வீஸ் மட்டும் வந்துட்டு போறதுனால அவர் குறைந்த அளவுக்கு பரிசுத்தவான் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் நாமளா ஏற்படுத்தி கொண்ட சட்ட திட்டங்கள் அருமையானவர்களே. சோ ஸ்பெஷல் டேஸ் அப்படின்ட்டுலாம் ஒண்ணு கிடையாது. ஒரு சிலர் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு முடியுது, அவங்க என்ன செய்யணும், இருக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களை பார்த்து நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு தான் இந்த இடத்துல பவுல் சொல்வது பாக்குறோம். 10வது வசனத்துல, இப்படி இருக்க உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்போமே. நீ ஏன் நீ ஜட்ஜ் பண்றன்னு சொல்றாரு. நீ ஏன் ஒருத்தன் சாப்பிடுறத வச்சு, ஒருத்தனுடைய ஓய்வு நாளுடைய அனுசரணையை வச்சு நீ என்ன செய்ற? ஏன் நீ ஒருவனை ஜட்ஜ் பண்ற அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர். இன்னைக்கும் கேட்கிறார், நம்மளை பார்த்து நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுடைய எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸை வச்சு நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அருமையானவர்களே. ஆனா இந்த காரியங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, சிலர் அப்படியே புடிச்சுக்கிட்டு இல்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு பேசி அவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். பவுல் சொல்றாரு, சரி நான் இப்படிதான் இருப்பேன், நான் நகை போட மாட்டேன் அப்படின்னா போடாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நகை போடுறவங்களை பார்த்து நீங்க குற்றம் சொல்லாதீர்கள். அதான் குற்றம் சொல்லாதீர்கள். இப்படி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அருமையானவர்களே. சோ எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லோரையும் ஒரு நாள் அவர் நியாயம் தீர்ப்பார். நீங்க ஏன் நியாயம் தீர்க்கிறீங்க அப்படின்றதுதான் இங்க பவுலுடைய கேள்வி. ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு நாள் என்ன செய்ய போறோம், ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறாரு. 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்தப்படி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முழங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நம்மில் ஒருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆண்டவர் சொல்றார், எல்லாருமே என்னதான் வணங்கி ஆகணும், எல்லாருமே என்னதான் கர்த்தர்னு சொல்லி ஆகணும். அதனால ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், எல்லோருமே ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க தான் போறோம். ஆண்டவர்கிட்ட யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, வர்றவங்களை நீங்க அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க.
அவங்க வந்து இது சாப்பிட்றேன்னு அது சாப்பிட்றேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நான் வந்து இப்படித்தான் நான் ட்ரெஸ் போட்டிருக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களை குற்றப்படுத்தாதீங்க. அல்லது நாங்க வந்து இப்படிப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். பட் அவங்க மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம எல்லோருமே சேர்ந்து ஒரு நாள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இப்படி இருக்க 13வது வசனம், இப்படி இருக்க நான் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவன் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாம ஒருத்தர் குற்றம் சொன்னோம்னா என்ன செய்வாங்க, நாம மற்றவங்களுக்கு ஒரு தடைக்கல்ல போடுறோம், ஒரு தடுக்கலை நாம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒரு பொருளும் தன்னிலே தீட்டு உள்ளது இல்லை என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டாயிருக்கும். இதை நான் சாப்பிட்டேன்னா பாவம் செய்யறேன் அப்படின்னு நினைச்சா அது அவருக்கு பாவமாக தோன்றுகிறது. இல்ல இது சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு பாவம் இல்லை. நானு நெல்லை ஜெபகுமார் அப்படிங்கிற ஒரு முன்னாடி ஒரு பழைய காலத்து பிரசங்கியார், அவர் சொல்வாரு, நான் பசியோடு நடந்து போய் கொண்டிருந்தேன், வீட்டுல ஒண்ணுமே இல்லை, நான் ரோட்ல போகும்போது மந்திரிச்சு போட்ட எலுமிச்சை பழம்லாம் இருந்தது. அவர் சொன்னதுதான், அதை எடுத்துக்கொண்டு போய் நான் ஜூஸ் போட்டு குடித்தேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம். நான் சொன்னேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கிறார். மந்திரம் பண்ணி எலுமிச்சை பழம் போட்டாலும் அது நம்ம சில பேர்ல மிதிச்சோம் இன்னைக்கு ஒரே காய்ச்சல், பிள்ளைக்கு ஏதோ மிதிச்சுட்டானு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எதுவும் உங்களை வந்து தொட முடியாது. ஒரு ஆள் அப்படியே யோசிச்சிட்டே இருந்தா, சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, நானு இந்த சிவன் கோயில் இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். சிவன் சொல்லாதீங்க, என்னாச்சு, பாகால்னு சொல்லுங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது நம்ம இந்த பெயர்கள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், பாகாலுங்கிறதா என்னது, ஒரு கடவுளுடைய பேரு தான் அப்படின்னு சொன்னேன். நிறைய இருக்குது, பாகாலு, அஷ்டரோத்து, அது இதுன்னு நிறைய இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்களை எதுவும் தீங்கு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நீங்க இந்த ரோட்ல போடுற பூசணிக்காய் எடுத்து போய் சாம்பார் வச்சாலும் ஒண்ணும் செய்யாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாம்பாருக்கு வந்துடுறேன் நானு. ஓகே, ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. ஒரு சிலர் வந்து அதுபோல செய்யக்கூடாது அப்படின்னா, சரி செய்யாதீங்க, ஒண்ணும் நீங்க செய்யாதீங்க. ஓகே, நம்மளும் அவங்க முன்னாடி செஞ்சு காட்டவும் தேவையில்லை. ஆனா நம்ம சீக்கிரட்டா போயிட்டு நம்ம என்ன செஞ்சலாம், வச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுடைய விசுவாசம் மேபி இப்பதான் அவங்க நினைச்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வராங்க. அவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். நம்ம அவங்களுக்கு தடைக்கலை போட தேவையில்ல. இல்ல அதை அவங்கள போயிட்டு இல்ல நீங்க இதை வந்து ஜூஸ் போட்டு குடிச்சுதான் ஆகணும்னு நம்ம சொல்ல தேவை, அவங்களை நம்ம போர்ஸ் பண்ண தேவையில்ல. இது வந்து இதனால ஒருத்த மனுஷன் வாழ போறதும் இல்லை, சாக போறதும் இல்லை. அது அவங்களுடைய இஷ்டம், அருமையானவர்களே. சோ அதை நம்ம விடுவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு 14வது வசனம் வரைக்கும். 15வதுல, போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நான் அதுதான் நினைக்கிறேன், சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சாப்பாடே முக்கியம்னு சொல்லல, சாப்பாடும் எனது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம மனம் உவந்து சாப்பிட்டோம்னா சந்தோஷம், மனம் உவந்து சாப்பிடல அப்படின்னா சந்தோஷமே கிடையாது இங்க. சோ நம்ம யாரையும் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தவும் தேவையில்லை, சாப்பிடாதவங்களும் நம்ம குறையா நம்ம நினைக்கவும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து அவர்களுக்கு தடங்களாக மாறும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா அவர்களுக்காகவும் இயேசு மரித்தார், அவர்களையும் நம்ம நேசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16, 17ல, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம், நீங்க எப்போதுமே நல்லவங்களாவே இருங்க, நல்லது வந்து கெட்டதா மாறிட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது இங்கதான். தேவனுடைய ராஜ்யம் இப்படிலாம் நம்ம பேசுறோம்ல, இந்த வெளிப்பிரகாரமான இந்த சடங்குகளை பத்தி பேசுறோம்ல, இந்த வெளிப்பிரகாரமான சடங்குகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? நீதி, ஆண்டவருடைய பார்வையில சரியான காரியத்தை செய்யறது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆண்டவருடைய பார்வையில நான் சரியான காரியத்தை செய்யறேன், ஓகேயா, ஆனா நான் இதை சாப்பிடுறேன், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நான் சமாதானமா இருக்கிறேன், எல்லோரோடையும் நான் நினைக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், சண்டையெல்லாம் போடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஆர்குமெண்ட். சில பாத்தீங்கன்னா ஏதோ ஆர்குமெண்ட் போற மாதிரி இருக்கு,
அவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அவர் இருந்தாவே என்னது பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சில ஆட்கள்லாம் இருப்பாங்க. சோ அவர்கள், நான் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யத்துல இல்லைன்னு சொல்ல, ராஜ்யம்னா என்னன்னு புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாங்களோ அவர்கள் சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா டங்ஸ் பேசுறது மட்டும் தான் அப்படின்னு இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு என்றால் நம்ம சந்தோஷமாக கூட இருப்போம். அருமையானவர்களே, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன், அதாவது இவைகளிலே நீதியா இருந்து, சமாதானமா இருந்து, பரிசுத்த ஆவியில அந்த சந்தோஷமா இருந்து, இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆள் தான் என்ன செய்வாங்க, தேவனுக்கு ரெண்டு ரெண்டு பிளஸிங்ஸ் வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமா இருப்பாங்க. மனுஷங்களை என்ன பார்த்து சொல்லுவாங்க, நல்ல ஆளு, அங்கீகரிப்பாங்க. தேவனுக்கு பிரியமா இருந்து மனுஷராலும் அங்கீகரிக்கப்படணுமா, நாம இதை மட்டும் நாடுறதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் திங்ஸ். எல்லாத்தையும் கைவிடுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் 5 காரியங்களை சுருக்கமா ஒரு 2-3 மினிட்ஸ் நான் சொல்லிட்டு போறேன். அப்பனா என்ன அர்த்தம், முதல் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை அவர்கள் இருக்கிற மாதிரியே தேவனுடைய ராஜ்யத்துல வரவேற்றுக் கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ இதை மாத்து, அதுக்கப்புறம் தான் நீ வா அப்படின்னு சொல்றது நல்லது கிடையாது. வரட்டும், அவங்க மாறுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. நம்ம என்ன செய்வோம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது, எல்லா காரியத்திலும் ஆண்டவரை கனப்படுத்துற விதத்துல வாழ்ந்தா போதும். ஏன் என்னுடைய நடத்தையினால, பேச்சினால ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நான் எவ்வளவுதான் டங்ஸ் பேசினாலும் சரி, எவ்வளவுதான் வெள்ள ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி, எவ்வளவுதான் நான் பரிசுத்த தோற்றங்களை கொண்டிருந்தாலும் சரி, எல்லாமே வேஸ்ட். ஏன்னா என்னுடைய நடவடிக்கையினால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டுமல்ல, 3வதாக நாம தாழ்மையையும் கணக்கொப்படைக்கும் அந்த தன்மையும் நம்ம வளர்த்துக் கொள்வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியூமிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நான் உங்களுக்கு கணக்கு கொடுக்குறேன், நீங்க எனக்கு கணக்கு கொடுக்குறீங்க. நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கணக்கு கொடுக்குறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கு கணக்கு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம தாழ்மையோட இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம யார்ட்டையும் போய் பெருமையா சொல்ல தேவையில்ல, அது சாப்பிட்டவன், இது சாப்பிட்டவன், அப்படியே இருக்கும் அப்படியும் சொல்ல தேவையில்ல. மற்றவங்களை சாப்பிடாதவங்களை பார்த்து நம்ம பழிக்கவும் தேவையில்ல. இதெல்லாம் என்ன, நீங்க கிறிஸ்டியன் இவ்வளவு நாளா இருக்கீங்க, இன்னும் நீங்க தேறி வரலையா அப்ப நம்ம கேட்க தேவையில்ல. அது இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். இதை வச்சு நம்ம பரலோகத்துக்கு எல்லாம் போறதும் கிடையாது. ஆண்டவர் நீங்க இது சாப்பிட்டீங்களா, நீங்க பரலோகத்துக்கு வராதீங்கன்னு சொல்ல போறது இல்ல. இப்படி இந்த நாளை நீங்க அனுசரிக்கலையா, நீங்க பரலோகத்துக்கு வராதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ல போறது இல்ல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். 4வதாக, லவ்விங் அண்ட் ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் கன்விக்ஷன்ஸ். மற்றவங்களுடைய அந்த ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, தாட்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒப்பீனியன் தான், பரவாயில்ல, நம்ம கேட்கலாம். நான் கேட்பேன், இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா சிந்திக்கலாமா, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னா, ஓகே. சிலருக்குலாம் பயம், டீப்பா சிந்திச்சு அப்படின்னா மாறுற மாதிரி ஆயிருமோ அப்படிங்கிறதுல நினைச்சுவாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஓகே, வேண்டாம்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதை வச்சுட்டு அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால இருக்கட்டும், கன்விக்ஷன்ஸ் இருக்கட்டும். அடுத்தது 5வது, காட்ஸ் கிங்டம் இஸ் நாட் அபவுட் எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ். தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது வெளியரங்கமாக நம்ம செய்யும் அந்த காரியங்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா, தேவனுடைய பார்வையில நம்ம சரியான காரியத்தை செய்யறதா, அது மட்டுமல்ல சமாதானமாக வாழ்றதுதான், அது மட்டுமல்ல நாம தேவனுக்கும் மற்றவங்களுக்கும் பிரியமா இருக்கிறதா. மனுஷனைக்கும் நம்ம சில சொல்லுவாங்க, மனுஷன் நான் பிரியப்படுத்தவே கிடையாது, மனுஷனை பிரியப்படுத்தவே மாட்டேன். பவுல் சொல்றார், நான் யூதனுக்கு யூதனா இருக்கிறேன், கிரேக்கனுக்கு கிரேக்கனா இருக்கிறேன். எங்கெங்க நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, காம்ப்ரமைஸ் அப்படின்ற வார்த்தையை நான் பாசிட்டிவ் சென்ஸ்ல நான் யூஸ் பண்றேன். எங்கெங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ, கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்க முடியுமோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐ டெல் யூ மை ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்ங்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஜாலியான லைஃப். ஆனா நாம தான் என்ன செய்யறோம்னா, அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிட்டு நாம என்ன செய்றோம், நம்ம வாழ்றோம். அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஆக்கிட்டு நமக்கு அது பிரச்சனையா இருக்கு, மற்றவங்களுக்கு அது பிரச்சனை. சோ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியோடும் சமாதானத்தோடும் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் அந்த சந்தோஷத்தோடு இருப்பதான ஒழிய வேற ஒன்றுமே கிடையாது.